நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். ஆதித்யா சேனலில் தேசபக்தர் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வ.உ. சிதம்பரனார் புகழை கெடுக்கும் விதத்தில் நடந்து கொண்ட தொலைக்காட்சியை கண்டித்து வழக்கு தொடரப்பட்டது. இதன் விசாரணை நேற்று வந்ததில் இடைக்கால உத்தரவாக ஆதித்யா சேனலை கடுமையான முறையில் நீதிபதி கண்டித்தார். அது மட்டுமல்லாமல் 10,000 வ.உ.சி. புத்தகங்களை பள்ளி குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்றும், ஒரு நாள் முழுவதும் ஆதித்யா சேனலில் வ.உ.சி. பற்றிய செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற இடைக்கால உத்தரவை பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதை செய்து முடித்தவுடன் இறுதி உத்தரவும் பிறப்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பாரா 100 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம், கிளாஸ்கோல்டு. காமன்வெல்த் போட்டியில் பாரா 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீரர் திலீப் காவித் தங்கம் வென்றார். இதே பிரிவில் மற்றொரு வீரர் முகமது ஃபாசில் வெள்ளி வென்றார். கோவையில் ஆம்னி பேருந்திற்கு 25,000 அபராதம். முன்பதிவு செய்த பயணத்தை கடைசி நேரத்தில் ரத்து செய்து பணத்தை திரும்ப தராத தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனத்திற்கு பாதிக்கப்பட்ட கோவை பயணிக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோவை நீதிமன்றம் உத்தரவு. தமிழக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை ஆகஸ்ட் 3ஆம் தேதி சந்தித்து காவிரி நீர் தொடர்பாக மேலும் சில பிரச்சினைகள் தொடர்பாக பேச அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் கர்நாடக முதலமைச்சர் தற்போது நிலைமை இங்கு சரியில்லை, அதனால் சில காலம் கழித்து சந்திக்கலாம் என தெரிவித்துள்ளார். இயற்கையை நினைவூட்டும் வகையில் பஞ்சபூத சிலை. கோவை குறிச்சி பிரிவில் இயற்கையை போற்றும் வகையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள பஞ்சபூத சிலை காண்போரின் மனதை சிலிர்க்க வைக்கிறது. சென்னை ரிச்சி ஸ்ட்ரீட் சவுகார்பேட்டை பார்க் டவுனில் கடையடைப்பு. ஜிஎஸ்டி அதிகாரிகள் மிரட்டி லஞ்சம் கேட்பதாக கூறி வியாபாரிகள் போராட்டம். தங்கள் வீடுகளில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை செய்து தங்கள் உடைமைகளை எடுத்து செல்வதாக சில்வர் பாத்திர வியாபாரிகள் புகார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.